ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான முறையில் கப் கேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கப் கேக் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். சம்மர் டைமில் பொதுவாக குழந்தைங்களுக்கு நம்ம ஜூஸோ இல்லை ஐஸ்கிரீமோ வாங்கி கொடுப்போம், இல்லை வீட்டில் செஞ்சு கொடுப்போம். குச்சீஸ் இது மாதிரி ஏதாவது நம்ம பண்ணி கொடுக்குறோம், நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வாங்கின உடனே அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு ஏதாவது வச்சு நம்ம சாப்பிடும் போது தோணுது. குழந்தைங்களுக்கு நினச்ச நேரம்லாம் எடுத்து சாப்பிடணும், தோன்ற நேரத்துக்குலாம் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் செஞ்சு வச்சுருங்க. எப்பப்போ குழந்தைங்களுக்கு அப்போ தோணுதோ உடனே இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. வெறும் 20 நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த கப் கேக் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு 4 நாளைக்கு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. இந்த கப் கேக் செய்யறதுக்கு 2 கப் அளவு வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கப்பில் வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு மைதா மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லியில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். மைதா மாவும் பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பேக்கிங் பவுடர் எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கேக் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக ஃப்ளஃபியாக எந்திரிச்சு வராது, அப்படியே ஃப்ளாப் ஆகிரும். இந்த கப் கேக் நல்லா சாஃப்டாக வரக்காக ஒரு 6 முட்டை சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவு வந்து மைதாவுக்கு 6 முட்டை சேர்த்துக்கிறேன், இது கரெக்டாக இருக்கும். முட்டை வாங்கும்போது நல்லா புது முட்டையே கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா முட்டை வந்து நல்லா புது முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா தான் முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட கேக்கில் தெரியாது. முட்டை கொஞ்சம் பழசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முட்டை ஸ்மெல் அதில் நல்லா தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பழைய முட்டையே தெரியுது, முட்டை ஸ்மெல் நீங்கள் நல்லா பீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து விட்டுக்குங்க. இல்லை நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் விட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் விட்டுக்குங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 6 முட்டையை உடச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் விட்டுக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரியே அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். கடையில் வாங்குற கப் கேக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் எசன்ஸ் கண்டிப்பாக இதில் சேர்த்துருப்பாங்க. பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணும்போதே முட்டை ஸ்மெல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மறுபடியும் பைனாப்பிள் எசன்ஸ் விட்டுக்குங்க. ஏன்னா பழைய முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மெல் தெரியும். புது முட்டையை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸுங்கிறது கரெக்டாக இருக்கும். முட்டை நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டை நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறமேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பால் வந்து பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு 2-3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். 3 பேட்சாக நான் வந்து பவுடர் பண்ண சர்க்கரையை நல்லா பிரிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு கப் அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமேல தான் இன்னொரு கப் சேர்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கப்பில் வந்து 3வது பேட்சை தான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு கப் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமேல 2வது கப்பு இதில் சேர்த்துக்கலாம். 2வது கப்பையும் இதே போல் 2-3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். 1/2 கப் அளவு வந்து பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவு பட்டர் இதில் சேர்த்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து நல்லா பாலோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறமேல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் இதில் சேர்த்துக்கலாம். பால் ஆறுறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பேட்டரில் வந்து நம்ம ஜலிச்சு வச்சுருக்கக்கூடிய மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்கும் போதும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக நிதானமாக நம்ம கலந்து விடும்போது கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஜலிச்சு வச்சுருக்க மைதா மாவை ஒரு 4-5 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பிரிச்சுட்டு சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம கலந்து விடக்கும் ஈஸியாக இருக்கும். கலந்து விடும்போது நல்லா ஜென்டிலாக பொறுமையாக கலந்து விட்டிங்க அப்படின்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். பேக்கிங் பவுடர் மட்டும் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கனால கேக் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடும்போது நல்லா ஜென்டிலாக பொறுமையாக கலந்து விட்டிங்க அப்படின்னா கேக் நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக எழுந்திரிச்சு வரும். 4லேருந்து 5 பேட்ச் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விடும்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஜலிச்சு வச்சிருந்த மைதா மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறி தான் இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா பால் சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா கேக் அப்படியே ஃப்ளாப் ஆயிரும். பாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வருது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம கேக் எந்திரிச்சு வரும்போது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இந்த கப் கேக்கை இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். கப் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன கிண்ணம் வேணும். கிண்ணம் ஓரளவுக்கு நல்லா அடிகனமான கிண்ணமாக இருந்தது அப்படின்னா கேக் நல்லா எந்திரிச்சு வரும். கிண்ணம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த கிண்ணத்துலேயே ஒட்டிகிற மாதிரி இருக்கும் மாவு. நம்ம என்னதான் பட்டர் அப்ளை பண்ணாலுமே கண்டிப்பாக வெயிட்லெஸ் கிண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிண்ணத்தில் ஓரளவுக்கு ஒட்டி தான் வரும். கிண்ணம் நல்லா ஓரளவுக்கு வெயிட்டான கிண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா கேக் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும். அடி ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அகலமும் பாருங்கள் அந்த இட்லி தட்டில் செட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் பெரிய சைஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் அந்த இட்லி பிளேட்டுக்குள்ளே உட்காரது பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன கிண்ணம் தான் அதில் செட் ஆகும். அந்த பெரிய கிண்ணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இட்லி பாத்திரத்தில் கரெக்டாக செட் ஆகலை எனக்கு. நம்ம ஊற்றி வைக்கக்கூடிய அந்த சின்ன கிண்ணம் வந்து கரெக்டாக அந்த பிளேட்டுக்குள்ளே உட்காரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேக் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அந்த மேலே வந்து நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கிண்ணம் கண்டிப்பாக கிராஸாக போயிடும். அந்த மாதிரி நம்ம கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா கேக் வந்து பேக்காக அந்த கிண்ணத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். உங்கள் இட்லி பாத்திரம் அந்த தட்டு வந்து என்ன சைஸோ அந்த தட்டுக்குள்ளே உள்ளே செட் ஆகிற மாதிரியான சைஸில் நீங்கள் சின்ன கிண்ணமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேக் ரொம்ப சூப்பராக எழுந்திரிச்சு வரும். கிண்ணத்தில் உள்ளே வந்து லைட்டாக பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டரை இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து அரை கிண்ணம் மட்டும் விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. கரெக்டாக நீங்கள் அரை கிண்ணம் விட்டாவே அந்த கிண்ணம் ஃபுல்லாக எந்திரிச்சு வந்துடும் கேக்கு. கிண்ணத்தில் இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் நல்லா தட்டி விட்டுட்டு நான் இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா இட்லி பாத்திரத்தில் அப்படியே உள்ளே வந்து எம்டியாக தண்ணி சேர்க்கல, கல்லுப்பு சேர்க்கல, உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மணல் சேர்க்காமல் வெறும் எம்டியான இட்லி பாத்திரத்தை ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் ஆனால் போதும். ஏன்னா நம்ம சின்ன கிண்ணத்தில் தான் பேக் பண்ண போகிறோம். அதனால் வந்து 5லேருந்து 7 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனவே கரெக்டாக இருக்கும். ப்ரீ ஹீட் ஆன இட்லி பாத்திரத்தோடு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லி தட்டை இந்த பிளேட்டுக்குள்ளே உள்ளே வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். டைட்டாக மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டல. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக கேக் வந்து நல்லா உப்பி வந்திருக்கும். இந்த மாதிரி லைட்டாக உப்பி வந்ததுக்கப்புறமேலு மேலால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான கலரில் டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஜெரி நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட ஐடியா தான். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வச்சு மறுபடியும் நல்லா டைட்டாக மூடி கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த கப் கேக் ரெடியாகிறதுக்கு மொத்தம் 15 நிமிஷம் டைம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃபஸ்ட்டு வச்சு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தான் இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 12லேருந்து 13 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் கேக் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்திலே வந்து நல்லா அகலமான ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு செஞ்சோம் அப்படின்னா கூட கொஞ்சம் டைம் சேர்த்திருக்கும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சின்ன கிண்ணத்தில் நீங்கள் கப் கேக் மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக 15 நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக வந்துடும். எந்திரிச்சு வரதும் பார்த்துங்க அந்த கேக் நல்லா ப்ளஃபியாக அவ்வளோ அழகாக எந்திரிச்சு வரும். கிண்ணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அரை கிண்ணம் விட்டோம்னாவே அந்த கிண்ணம் ஃபுல்லாக எந்திரிச்சு வந்துடும். சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம ஜூஸோ ஐஸ்கிரீமோ நம்ம ஏதாச்சும் நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதை அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4-5 நாளைக்கு நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. நான் சொன்ன அளவுகளை அப்படியே நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ப்ளஃபியாக சாஃப்டாக எந்திரிச்சு வரும். இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.